மாரியம்மன் வந்திருக்கோம். முதல் இது உள்ள நுழைய கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம எல்லாம் விளக்கு போடுறதுக்கு போயிட்டுருக்காங்க. விளக்கு போடுற இடம். பாம்போட சட்டை ரொம்ப மரியாதையோட ஓகேவா முடிச்சிட்டு அருமையாக சூரிய பவனோட இதோட ஆசையோட வந்து கொண்டு இருக்கிறோம். கொடிமரம் இதுதான் உங்கள் கோயில். ராமர் கோயில், இதே மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ரொம்ப பழமையான கோயில். இதில் வந்து மரகதத்தில் செஞ்ச இது இருக்குது, கோதண்ட ராமர் கோயில். ஓகேவா? ராமர் கோயில், ராமரை பாருங்கள். கோதண்ட ராமர் கோயில். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, ராமர் லக்ஷ்மணன் வந்து சால கிராமத்திலே பண்ணியிருக்கிறாங்க. ஒரே தமிழ்நாட்டில் வந்து ஒரே கோயில் இது ஒண்டின்னா ஃபுல்லாக ராமர் லக்ஷ்மணன் சீதை மூணுத்தையும் இது வச்சுருக்கு. ஓகே, சேவித்துக் கொள்ளுங்கள். ஸ்தல விருஷம் புன்னை மரம். கோயிலுக்கு வந்திருக்கோம். ஓகே, இது வந்து சிவகங்கை பூங்கா. இந்த கேட் வழியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு, யாருக்குன்னு தெரியாது இந்த இடம். பேக் சைடு. ஓகே, காருக்கு பூ மட்டியாச்சு. இங்கே மரம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. பெரிய கோயிலோட எந்த சைடு வந்திருக்கோன்னே தெரியல. இருந்தாலும் அருமையான இது. இந்த வியூவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரோம். பார்க்க வேண்டிய கோயில். எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. வியூ பாருங்க, கிளிகள் ஒவ்வொன்றும். இந்த சைட் பார்க்கறதுக்கு எப்படிமா இருக்கு? எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமான கோயில். உள்ள நுழைஞ்சாச்சு. ஓகே, கிளைமேட் எங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா அருமையாக இருக்குது. எல்லோரும் சொன்னாங்க மழை நேரத்தில் போகிறீங்களேன்ட்டு. மழையும் இல்லை. இப்போ நேராக வந்து வராகி அம்மனை பார்க்கறதுக்கு போகிறோம். கோயில் கியூவில் நிற்கிறோம். ஓகே, பார்த்துட்டு இறங்குறோம். சாமி நல்ல கிட்டக்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க பார்த்தாலும் லிங்கம். ஆமா, அங்க தேடி கண்டுபிடிக்க போறாங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்க போறாங்கன்னு பார்க்குறேன். ஓகேவா?
உள்ள இருக்கிறது உள்ள பாரு கூட்டத்துல வந்து பேடு பாரு. ஆனா அதை பார்க்க அது கஷ்டம். அப்படி எடுத்துட்டு பண்ணுங்க. நேரில் ஃபோட்டோவில் பார்த்தாலும் கிடைக்காது. நான் இதில் பார்த்துட்டு வந்துருக்கியா பல்லே பாருங்க. ஆங்கில எழுதிட்டு இருக்கிறது நீங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது இந்த கோயில் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தா இந்த கருவாறு. ஓகே, பார்க்க வேண்டிய காட்சி பறவைகள் எப்படி பறகுது பாருங்க. முடிச்சாச்சு, கோயில் முடிச்சாச்சு. அப்படியே பின்னாடி போக போகிறோம். இந்த பறவைகள் தான் சூப்பர். பார்க்க போகிறோம். நந்தி எப்படி இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமான நந்தி. இது ஒரு வாசல். நந்தி ஆமாம், எங்கேருந்து பார்த்தாலும் பொறா வருது 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 வருது. என்னடா பண்டு பண்ணி எல்லாம் கிளம்புது ஈசல் மாதிரி. இப்போ இந்த பக்கம் போயிட்டு அது இல்லை, நந்தியை சுற்றுதுடி, கோயிலை சுற்றி திரும்ப வருதுடி. வாங்குற கொஞ்சம் தண்ணி வாங்கி